பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 56:8 இவ்வாறு கூறுகிறது: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்பதாக. என் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறீர், யூ ஹேவ் டேக்கன் அக்கவுண்ட் ஆஃப் மை வாண்டரிங்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தேவன் நம் அலைச்சல்களை அறிகிறவர், கண்ணீரை காண்கிறவர். கண்ணீரின் ஜெபங்களை ஒருபோதும் அற்பமாய் அவர் கருதுவதில்லை. உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை கர்த்தர் ஒரு நாளும் மறந்து விடுவதில்லை. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த சங்கீதம் பெலிஸ்திய தாவீதை காத்தூரில் பிடித்தபோது பாடின சங்கீதம் என அதன் தலைப்பு கூறுகிறது. சவுலுக்கு பயந்து உயிர் தப்புவதற்கு தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். தஞ்சமும் உதவியும் எதிர்பார்த்து போனான் என்று 1 சாமுவேல் 21 11-13 கூறுகிறது. தன்னை தாவீது என்று அவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஆகீசின் ஊழியக்காரர் அவனை கண்டுபிடித்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். எதிரிகளின் கையிலே அகப்பட்டதை அறிந்த தாவீது காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். தாவீது பைத்தியக்காரன் போல தன்னை வெளிப்படுத்தினார். பின்பு தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கபிக்கு போனான். அப்போது என் அலைச்சல்களை கர்த்தர் எண்ணியிருக்கிறேன், என் ஜெபமாகிய கண்ணீரின் விதைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய கணக்கில் இருக்கிறது என்று உள்ளம் உருகி ஜெபித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சவுலுக்கு தப்பி ஆகீசின் கரங்களில் விழுந்தது போல ஒரு பிரச்சனையிலிருந்து கரையேறும் போது இன்னொன்று வந்துவிடுகிறது என்று மனமுடைந்து காணப்படுகிறீர்களா? வீணான அலைச்சல்களும் தேவையில்லாத செலவினங்களும் வருகிறது என்று வேதனையோடு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். தாவீதின் அலைச்சல்களை கண்டு அவனை விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்கள் அலைச்சல்களையும் நிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவா. உங்கள் கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்களை மகிழச் செய்வா. பிரச்சனைகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் நெருக்கி உங்களை பயப்படுத்தும் போது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்ற சங்கீதம் 56:3 கர்த்தரை முழுமையுமாய் நம்புங்கள், அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் பயங்களை உங்களை விட்டு விலக்கி விடுவா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றி உங்களை வாழ வைப்பா. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். இவர்கள் கடந்து செல்கிற பாடுகளின் பாதைகள் உமக்கு தெரியும். உம்முடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அலைச்சல்களையும் மாற்றி இவர்களை நீர் மகிழ பண்ணுவீராக. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லையே. உம்முடைய பிள்ளைகளை மார்போடு அணைத்து ஆற்றி தேற்றுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.